بسم الله الرحمن الرحيم. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவு கூர்ந்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் நல்லவர்களோடு அல்லாஹ் நாம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. இன்றைய தினமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வினுடைய ரசூலுடைய பிரார்த்தனைக்கு ஆளாகி அன்றைக்கு வாழ்ந்த சமுதாயம் மட்டுமல்ல, இந்த உலகம் அழிகிற வரை உள்ள சமுதாயமும் மிகச்சிறந்த ஒரு மார்க்க அறிஞர் என்று போற்றப்படுகிற வரிசையில் உள்ளவர்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தையினுடைய மகன், பெரிய தந்தையும் இஸ்லாத்தை தழுவினார், அவருடைய மகனும் இஸ்லாத்தை தழுவினார். இந்த குடும்பத்திற்கு இருக்கிற சிறப்பு என்னவென்றால், இப்னு அப்பாஸ் அவர்களுடைய தாய் உம்முல் ஃபதுல் ஒரு இரையச்சமுள்ள ஒரு பெண்மணி. ஒரு நாள் தனது மகனிடத்தில் திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓது மகனே என்று சொன்னார். மகன் 77வது அத்தியாயத்தின் வல் முர்சலாத்தி என்று சொல்லப்படுகிற அந்த அத்தியாயத்தை ஓத ஆரம்பித்தார். தாய் உடனே மகனுடைய கையை பிடித்து, மகனே ஓதுவதை நிறுத்து என்று சொன்னார். மகன் பார்க்கும்போது தாயினுடைய கண்களிலே இருந்து கண்ணீர் மளமளவென ஓடி வருவதை மகன் பார்க்கிறார். என்ன தாயே, இப்படி கண்களில் தடம் புரண்டு தண்ணீர் வருகிற அளவுக்கு தேம்பி அழுகிற அளவுக்கு நான் என்ன ஓதினேன் என்று கேட்டபோது, மகனே உனக்கு தெரியாது, இந்த 77வது அத்தியாயத்தம் வல் முர்சலாத் என்று சொல்லப்படுகிற இந்த அத்தியாயத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக மஹ்ரிபுடைய நேரத்தில் ஓதிய அத்தியாயம். அது என்னுடைய நெஞ்சத்திலே இருந்து மாறவே இல்லை என்று சொன்ன தாய்க்கு சொந்தக்காரருடைய மகன்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. தோழர்களே, இவருக்கு அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நெடிய பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் பொழுது இவருக்கு வயது எவ்வளவு என்று நினைக்கின்றீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் போது இவருக்கு வயது எவ்வளவு? 13 வயது. இவர் பிறந்த இடம் மக்காவில் குறைஷிகள் எல்லாம் மிக கடுமையாக இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டிருந்த நேரம். சஹாபாக்களை கொன்று பார்த்தார்கள், கொடுமைகள் செய்து பார்த்தார்கள். அவர்களே ஹிஜ்ரத்து செய்து ஊரு விட்டு ஓடுகிற அளவுக்கு கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டார்கள். இறுதியில் ஒரு முடிவெடுத்தார்கள். எல்லா குடும்பத்தார்களும் சேர்ந்து ஒரு ஒப்பந்த நகல் ஒன்று தயாரித்து முஹம்மதையும் அபூ தாலிபுடைய வம்சத்தையும் குலத்தார்களையும் சேர்த்து சமூக பகிஷ்காரம் செய்வது. அதில் அபூலஹபை தவிர
அபூ தாலிஃபினுடைய குடும்பத்தார்கள், இஸ்லாத்தை ஏற்காத மக்கள், இஸ்லாத்தை ஏற்ற மக்கள் எல்லோரும் சேர்ந்து அபூ தாலிஃப் கணுவாயில் 3 வருட காலம் சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டார்கள். அவர்கள் எழுதி கஅபாவில் தொங்கவிடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தினுடைய வாசகம் என்னவென்றால், சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்ட இவர்களோடு யாரும் அமரக்கூடாது, பேசக்கூடாது, கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபடக்கூடாது, விசாரிக்கக்கூடாது, வாழ்த்து சொல்லக்கூடாது, அருந்துகிற பானம் கொடுக்கக்கூடாது, உணவு பரிமாற்றம் நடத்தக்கூடாது, அவர்களோடு எந்த வகையான நேரடியான மறைமுகமான தொடர்புகளும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று இந்த பாவிகள் 3 ஆண்டு காலம் சமூக பகிஷ்காரம் செய்தார்கள். அந்த ஒப்பந்தம் எவன் எழுதினானோ அவனுடைய கை விளங்காமலேயே போனது என்பது தனி விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டு 3 ஆண்டு காலம் இருந்த அந்த நிலையை ஹதீசுகளில் பார்க்கும்போது, உணவு வாங்க கடை தெருவுக்கு வந்தால் குறைசிகள் எல்லாம் முன்கூட்டி அந்த உணவை அதிக விலை கொடுத்து வாங்கி விடுவார்கள். உணவுகள் வாங்க கடை வீதிக்கு வந்தாலோ சாதாரணமாக விற்கிற விலையை காட்டிலும் 3 மடங்கு 4 மடங்கு விலை சொல்லுகிற அளவுக்கு குறைசிகள் விலைகளை உயர்த்தி கொண்டிருந்தார்கள். அங்குமிங்குமாக இருந்த உணவுகள் எல்லாம் தீர்ந்த பிறகு அபூ தாலிஃப் கணுவாயில் அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய ரசூலோடு உண்ட உணவு காய்ந்த தோல் இருக்கிறதே, ஆட்டினுடைய தோல், ஒட்டகத்துடைய தோல், இந்த காய்ந்த தோளுகளை எல்லாம் இடித்து பொடியாக்கி அதை தண்ணீரில் குடித்து வாழ்ந்தவர்கள் உத்தம சஹாபாக்கள். அவரோடு சேர்ந்து அபூ தாலிஃபும் கூட. இஸ்லாத்தை ஏற்காத மக்களும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பம் என்பதற்காக இலைதலைகளை எல்லாம் அபூ தாலிஃப் கணுவாயில் இருக்கிற மரத்தினுடைய இலைதலைகளை எல்லாம் கரைத்து குடித்தார்களாம். பெண்கள், குழந்தைகள், வயோதிகர்கள் ஒரு கட்டத்தில் உணவில்லாத நேரத்தில் பசிக்காக வேண்டி அழுத சப்தம் மக்காமா நகரெங்கும் ஒலித்ததாம். இருந்தும் அந்த கொடூரமானவருடைய உள்ளத்தில் இரக்க சிந்தனையே வரவில்லை. இறுதியில் அவர்களை குறித்து மக்காவிலே இருக்கிற இறை நிராகரிப்பாளர்களுடைய உள்ளத்திலேயே அல்லாஹு தஆலா ஒரு நேசத்தையும் பாசத்தையும் உண்டாக்கி அந்த ஒப்பந்த நகல் கிழித்தெறியப்பட்டது. அதுவல்ல இங்கே முக்கியம், அந்த அபூ தாலிஃப் கணுவாயில் வைத்து உம்முல் ஃபதுல் அவர்களுக்கு பிறந்தவர்தான் சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. பிறந்த இடம் பார்த்தீர்களா? இஸ்லாத்திற்காக வேண்டி ஒரு கூட்டம் தியாகம் செய்கிற ஒரு இடத்திலே வைத்து பிறந்தவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய ரசூல் மரணிக்கும் போது 3 ஆண்டு காலம் நடைபெற்ற இந்த அபூ தாலிஃப் கணுவாய் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்தில் இருக்கிற சமூக பகிஷ்காரத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போகிறார். மதீனா போகும்போது அவருக்கு வயசு எவ்வளவுங்க? 3 வயது பாலகன். மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருங்கிய ஒரு பெரிய தந்தையினுடைய மகனும் மைமூனா என்று சொல்லப்படுகிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியினுடைய சொந்த பந்தத்திலும் இருக்கிறவரா காரணத்தினால் வீட்டிலேயே வளர்ந்தார் இப்னு அப்பாஸ், அனஸ் அவர்களைப் போல. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 70 மரணிக்கிறார், தாயிஃபில் வைத்து. அவர் வாழ்ந்த வரலாறு ஒவ்வொரு சஹாபாக்களுக்கும் ஒவ்வொரு குறிப்பு பெயரை நீங்கள் ஒவ்வொரு உரைகளிலும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்னு அப்பாஸ் அவர்களுடைய குறிப்பு பெயர் என்ன தெரியுமா? சுல்தானுல் முபஸ்ஸிரீன், விரிவுரையாளர்களின் அரசர் என்று அவருக்கு பெயர். திருக்குரானுடைய விரிவுரையாளர்கள் திருக்குரானுக்கு எழுதியிருக்கிறார்களே, அந்த திருக்குரான் விளக்க உரையினுடைய அரசர் சுல்தானுல் முபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த புகழ் அவருக்கு எப்படி கிடைத்தது? அந்த புகழ் இந்த உலகம் முழுக்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்படி கிடைத்தது என்றால், கிடைத்தது தோழர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துவா. பொதுவாக சஹாபாக்கள் எல்லோரும் வயது முதிர்ந்த நேரத்தில் இஸ்லாத்தை தழுவியிருப்பார்கள். அனஸ் அவர்கள் பிறந்தது இறை நிராகரிப்பாளருக்கு, குடும்பம் கொண்டு வந்து அனஸ் அவர்களை ஒப்படைத்தது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தவுடன் அப்பாஸ் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்காத நேரம் இருந்தாலும் தனது தம்பி மகன் முஹம்மதுடைய மடியில் நமது மகனை கொண்டு போய் கொடுப்போம், அவர் பெயர் வைக்கட்டும் என்று சொல்லி விருப்பப்பட்டார். கணவனும் மனைவியும் சேர்ந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்தவுடனே அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய நாவின் மூலம் அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா என்று பெயர் வைத்தார்கள். எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பளத்தை நாவிலே போட்டு மென்மையாக ஆக்கி அதை
எடுத்து நாவிலே தடவி பெயர் வைத்த சொந்தக்காரர் இப்னு அப்பாஸ் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமிழ்நீர் முதலில் தொண்டை பகுதிக்குள் இறந்தவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறங்கியவர் இப்னு அப்பாஸ். அதுக்கு ஒரு சிறப்புண்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய படுக்கையில் கிடக்கும்போது, மடியில் கிடக்கும்போது, அப்பொழுதுதான் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலால் பேச முடியாது. எதையோ ஒன்றை பார்க்கிறார். அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய மகன் அப்துர் ரஹ்மான் அங்கே நிற்கிறார். அவருடைய சட்டை பையுக்குள் மிஸ்வாக்குடைய குச்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார். மரண நேரம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த மிஸ்வாக்கு குச்சி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தேவை என்பதை உணர்ந்து எப்பொழுதும் பல் துலக்குவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமாக்கி கொண்டிருந்தார்கள். நான் எனது வாயில் அந்த மிஸ்வாக்கு குச்சியை நன்றாக கடித்து மென்மையாக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கொடுத்தேன். அவர் பல் துளைக்கினார். எனது உமிழ் நீரையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உமிழ் நீரையும் இறுதி கட்டத்தில் கலக்க வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பாராட்டி சீராட்டி சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நாவிலே இருந்து பெயர் வைக்கப்பட்டவர், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உமிழ் நீரால் பெயர் வைக்கப்பட்டவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்கிற ஒரு சிறப்பு அவருக்கு உண்டு. தோழர்களே, புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 3756, முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4884 அல்லாஹ்வுடைய ரசூல் அவருக்கு செய்த துவாவை பாருங்கள் தோழர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவு தொழுகைக்கு எழுந்த பொழுது இவரும் எழுந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக அனஸ் அவர்கள் எப்படி ஒது செய்ய தண்ணீர் எடுத்து வைத்து உங்களோடு நான் இருக்க வேண்டும் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் அவர்களை தொழுகையை அதிகம் நிறைவேற்றுங்கள், என்னோடு இருப்பீர்கள் என்று எப்படி சொன்னார்களோ அதே போல இவர் தண்ணீர் எடுத்து வைத்ததை பார்த்த உடனே மைமூனாவிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யார் இந்த ஏற்பாடுகளை செய்தார் என்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று சொல்லப்பட்டது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகே வா என்றார். சின்ன பையன்தானே, 4 வயது 5 வயது இந்த சம்பவம் நடக்கும்போது பாருங்கள், சுபஹானல்லாஹ். 5 வயது பாலகன் எப்படி இருப்பான் என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய வீடுகளில் இருக்கிற 5 வயது 7 வயது பாலகன் எப்படி இருப்பான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா சத்ரிஹி தன்னுடைய நெஞ்சோடு அணைத்து கொண்டார்கள் இப்னு அப்பாஸை. அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் ஹிக்மா, அல்லாஹுவே இவருக்கு நீ ஞானத்தை வழங்குவாயாக. அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப், அல்லாஹுவே இவருக்கு வேதத்தை நீ கற்றுக் கொடுப்பாயாக. அல்லாஹும்ம ஃபக்கிஹு, அல்லாஹுவே மார்க்கத்தில் இவருக்கு விளக்கமுடைய மனிதராக இவரை நீ ஆக்குவாயாக. சுபஹானல்லாஹ். இந்த துவா எந்த அளவுக்கு இவருடைய வாழ்வில் பளித்தது, எந்த அளவுக்கு சஹாபாக்கள் இந்த சின்னஞ்சிறிய ஒரு பாலகனை உயர்மட்ட ஆலோசனை குழுவில் வைத்து அழகு பார்த்தார்கள் என்றால், சிறிய வயதிலேயே அதுவரை இறக்கப்பட்ட திருக்குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் மனப்பாடம் செய்தார். ஒரு வசனம் எந்த சஹாபாக்களுக்கும் தெரியாது, மறந்திருப்பார்கள் அல்லது பொடும்போக்காக இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த சிறிய வயது பாலகன் சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி இருக்கும் பொழுது இந்த ஆயத் இறங்கியது, இந்த ஆயத் இறக்கப்பட்டதற்கு இதுதான் காரணம், இந்த ஆயத் இறங்கும் பொழுது சூழ்நிலைகள் இப்படி இருந்தது, இந்த ஆயத் இறங்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொன்னார்கள் என்று திருக்குர்ஆனுக்கு விளக்க உரை சொல்லுகிற மாமேதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள்தான் இந்த பாலகனுக்கு ஆசிரியர். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு தன்னோடு வைத்துக்கொண்டு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் என்றால் வஹி எழுதுகிற ஒரு தோழர். அவரை தெரியுமா உங்களுக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உபய் இப்னு கஅபே என்று அழைத்து அவருக்கு முன்னிலையில் ஒரு அத்தியாயத்தை ஓதி காண்பித்தார். உபய் இப்னு கஅப், என்னை யா ரசூலல்லாஹ், இத்துணை பேர் இருக்கும் பொழுது என்னை மட்டும் அழைத்து இந்த அத்தியாயத்தை ஓதி காண்பிக்கிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா உமது தோழர் உபய் இப்னு கஅப் அவர்களை அழைத்து இந்த அத்தியாயத்தை ஓது என்று சொன்னான். உபய் இப்னு கஅப் தாடி நினையக்கூடிய அளவுக்கு அந்த சபையிலே அழுதார். யா ரசூலல்லாஹ், எனது பெயரை அல்லாஹு தஆலா சொன்னானா? திரும்ப திரும்ப கேட்டார், எனது பெயரை அல்லாஹு தஆலா சொன்னானா? சொன்னான்.
உபய் இப்னு கஅப் அவர்களை அழைத்து இந்த அத்தியாயத்தை ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பிறகு இப்னு அப்பாஸை அப்படியே பிடித்துக் கொண்டார்கள் இந்த சஹாபாக்கள். உமர் அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் தன்னோடு வைத்துக்கொண்டு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லுகிறார், நான் அன்சாரி தோழர்களை போய் அழைப்பேன், வாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி இவரிடத்தில் இருக்கிறதாம், நாம் போய் கேட்டு மார்க்கத்தை படிப்போம் வாருங்கள் என்று சொல்லுவாராம். அன்சாரி தோழர்கள் நையாண்டி செய்வார்களாம். நீ வளர்ந்து பெரியவனாயி நீ போய் மார்க்கத்தை பற்றி பேச போகிறாயா என்று குறும்புத்தனமாக அன்சாரிகள் பேசுவதுண்டு. பிறகு வருத்தப்பட்டதும் கூட உண்டு. வயோதிக பருவத்தில் இப்படிப்பட்ட கல்வி ஞானத்தை உடைய ஒரு மார்க்க மேதையை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தானே என்று அன்சாரிகள் புகழ்ந்ததுண்டு. இவர் சொல்லுகிறார், மதீனா நகரில் யாரிடத்திலாவது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன ஒரு செய்தி இருந்தால் நான் அவருடைய வீடு தேடி போவேன். வீடு பூட்டப்பட்டிருந்தால் வீட்டுக்கு வெளியிலேயே அமருவேன், கதவு திறக்கும் வரை. சிறிய ஒரு மேலாடை வைத்திருப்பேன், அந்த ஆடையை எடுத்து எனக்கு மேல் போர்த்தி படுத்து கொண்டிருப்பேன். பாலைவனத்தில் அடிக்கிற அந்த சூறாவளி காற்றினால் என் மீது மணல்களெல்லாம் வந்து விழுந்து தூசியெல்லாம் படிந்திருக்கும். அந்த நபித்தோழர் யதாட்சியாக கதவை திறந்து பார்த்து அதிர்ந்து போய், என்ன இப்னு அப்பாஸ் அவர்களே, வீட்டிற்கு வெளியே படுத்துக் கொண்டிருக்கிறீர்கள், உள்ளே வரவில்லையா? அல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பொன்மொழிகள் ஏதாவது இருந்தால் கேட்டு தெரியலாமே என்பதற்காக வேண்டி வந்தேன் என்று சொல்லுவார். நபித்தோழர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெரிய தந்தையினுடைய மகன் அல்லவா நீங்கள், சொல்லி இருந்தால் நாங்கள் வந்து சொல்லி இருப்போமே என்று சொல்லுவார்கள். அவருக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? கல்வி நம்மை தேடி வராது, நாம் தான் கல்வியை தேடி போக வேண்டும் என்று சொன்ன வரலாற்றுக்கு சொந்தக்காரர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தோழர்களே, நாமும் இஸ்லாமிய மார்க்கத்தோடு தொடர்புடையவர்கள். ஜுமாவுடைய நாளில் ஆரம்பத்திலேயே வந்து அமர்ந்து ஒட்டகம் அறுத்து குர்பான் கொடுத்த நன்மையை அடைந்தவர்கள் நம்மில் எத்துணை பேர்கள். உபதேசங்களை கேட்க வேண்டும். நல்ல உபதேசங்களை கேட்பதோடு தொடர்பு வைக்கிற காலமெல்லாம் தான் ஈமான் பாதுகாக்கப்படும், ஹிதாயத் பாதுகாக்கப்படும். நல்ல நல்ல உபதேசங்களை இன்றைக்கு கேட்கிற வாய்ப்பை நீங்கள் பெற்றதைப் போல இந்த வாய்ப்பை இழந்த மக்கள் இந்த சமுதாயத்தில் எத்துணை பேர்கள் ரமலானுடைய மாதம் என்று கூட பாராமல் அல்லாஹ்வுடைய தீனை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரார்த்தனைக்கு ஆளான தோழர். ஒரு நபித்தோழருடைய வீட்டுக்கு வெளியிலேயே படுத்துக் கொண்டிருக்கிறார் அவர் வரும் வரை. காரணம், மூத்தவர்களை மதித்தார், மார்க்க அறிஞர்களை மதித்தார். ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு நாள் ஒட்டகத்திலே வந்து கொண்டிருந்தார். ஓடிப்போய் ஒட்டகத்துடைய கயிறை பிடித்தார். யார் இந்த ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு? திருக்குரானை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஒன்று திரட்டிய மாமேதை ஸைத் பின் சாபித். திருக்குரான் வஹி எழுதுகிற சபையினுடைய குழுவினுடைய தலைவர் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்துடைய கடிவாளத்தை பிடித்துக் கொண்டார். ஸைத் பின் சாபித் அவர்கள் சொன்னார்கள், விடுங்கள் அப்பாஸ் அவர்களை, விடுங்கள். என்ன காரணம்? ஒரு அடிமையை போல கூனி குறுகி நின்றாராம். ஏன் இப்படி வந்து நிற்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெரிய தந்தையுடைய மகன் அல்லவா நீங்கள், ஏன் இப்படி கூனி குறுகி நிற்கிறீர்கள்? அல்ல, மூத்தவர்கள், உங்களுடைய உள்ளத்திலே திருக்குரான் உண்டு, நீங்கள் மார்க்கத்தை படித்தவர்கள், வாரிசுரிமை சட்டம் மக்களுக்கு விளக்குவதில் மாமேதை, சொத்துரிமை சட்டம் வாரிசுரிமை சட்டத்தில் மாமேதை ஸைத் பின் சாபித். திருக்குரானுடைய வசனங்கள் எழுதுகிற அணியினுடைய தலைவர் நீங்கள், உங்களை மதிப்பது எனது கடமை என்றார். ஒட்டக குதிரையிலிருந்து கீழே இறங்கிய ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்னு அப்பாஸே உங்களுடைய கையை கொடுங்கள் என்றார். அந்த பாலகனுடைய கையை வாங்கி முத்தமிட்டு ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், மூத்தவரை மதிப்பது, யாருடைய உள்ளத்தில் மார்க்கம் இருக்கிறதோ அவரை மதிப்பது உம்மது கடமை என்றால், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தாரை நேசிப்பது எனது கடமை என்று சொல்லி கையை முத்தமிட்டார். ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூத்தவரை மதிக்கிற பண்பு, மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம், மார்க்கத்தை கற்று உணர்ந்து அதன்படி நடந்து பிற மக்களுக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற ஒரு ஆவல் எந்த அளவுக்கு அந்த தோழருக்கு இருந்தது பார்த்தீர்களா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? இந்த அறிவு களஞ்சியத்தை தன்னோடே வைத்துக் கொள்வார். பத்ரு போர் கலந்து கொண்ட சஹாபாக்களோடு அவரை அமர வைப்பார். ஒரு நாள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு உமர் அவர்களிடத்திலே வந்து கேட்டார், உமர் அவர்களை, எங்களுக்கும் மக்கள் உண்டு,
நாங்களும் அழைத்து வரட்டுமா, நாங்களும் அப்படி வந்து உங்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டுமா என்று சொன்ன உடனே இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறார்கள், மூத்தவர்களுடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட சிந்தனைகள் ஏற்பட்ட உடனே ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லோரையும் அழைத்தார். என்னிடத்தில் சொன்னார், நான் சொல்லாதவரை நீங்கள் பேசக்கூடாது என்றார். நானும் சரி என்றேன். எல்லா மூத்த சஹாபாக்களும் வந்தார்கள், அமர்ந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்ன என்று கேட்டார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் உண்டங்கே, சொர்க்கவாசிகள் உண்டு, மூத்த சஹாபாக்கள் உண்டு. எல்லோரும் சொன்னார்கள், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும் பொழுது, வரஐத الناس يدخلون في دين الله أفواجا, இந்த மார்க்கத்திற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக சேர்வார்கள் அல்லாஹ்வுடைய வெற்றி வரும்போது. ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா, அந்த கூட்டத்தை பார்த்தால் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று தானே அல்லாஹ் சொல்லுகிறான். மக்கா வெற்றியை குறித்து சொன்னான் என்று ஒரு தோழர் சொன்னார். அல்லாஹு தாலா இந்த மார்க்கத்தை விரிவடைய செய்ய போகிறான், அதனுடைய முன்னறிவிப்பு என்று இன்னொரு தோழர் சொன்னார். மார்க்கம் வெற்றி கிடைத்தாலும் நம் மூலம் கிடைத்தது என்று நாம் பீதிட்டிக் கொள்ளக்கூடாது. பாவ மன்னிப்பு தேட வேண்டும், தஸ்பீஹ் செய்ய வேண்டும், நம்மை நாம் அடக்கிக் கொள்ள வேண்டும், அகம்பாவம் கூடாது என்றொரு நபித்தோழர் சொன்னார். எல்லோரும் சொன்ன பிறகு இப்னு அப்பாஸ் அவர்களே, இந்த வசனம், இந்த அத்தியாயம் எப்பொழுது எதற்காக இறங்கியது என்று கேட்டார். இப்னு அப்பாஸ் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மரணத்தை நினைவு கூறிய வசனம் என்று சொன்னார். எப்படி? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு வரும்போது. எதை சொல்லுகிறான் அல்லாஹு தாலா? மக்கா வெற்றிக்கு பிறகு இனி இந்த தூதருக்கு வேலை கிடையாது, மார்க்கம் பெரிதாக போகிறது. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத الناس يدخلون في دين الله أفواجا, கூட்டம் கூட்டமாக மக்கள் இந்த மார்க்கத்தில் வந்து சேரப்போகிறார்கள், அதோடு இந்த தூது பணி முடிய போகிறது. ஆகவே நபியே, பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ்விடத்தில் தஸ்பீஹ் செய்யுங்கள் என்று சொன்னவுடன் அதிர்ந்து போனார்கள் பெரிய சஹாபாக்கள். குர்ஆனுடைய மாமேதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப், அல்லாஹும்ம அல்லிம்ஹுல் கிதாப், வேதத்தை கொடியா அல்லாஹ், வேதத்தினுடைய ஞானத்தை கொடியா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தாரே அந்த சின்னஞ்சிறிய பாலகர். உமர் ரலியல்லாஹுடைய சபையில் இருக்கும்போது அந்த இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்கிற அத்தியாயத்திற்கு சொன்ன விளக்கத்தை பார்த்து சஹாபாக்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள். இந்த மாமேதையா, இவரையா நாம் இப்படி குறைத்து மதிப்பிட்டோம்? அன்றிலிருந்து ஒரு நன்மதிப்பு கூடியது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. யார் பார்த்தாலும் எங்களுடைய மூத்தவர்களில் சிறந்த இளைஞவர் என்று எல்லோரும் பாராட்டி சீராட்டி சொல்லுகிற அளவுக்கு மாமேதை. என்ன காரணம் தோழர்களே? என்ன காரணம்? 58வது அத்தியாயத்தின் 11வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகிறானே, வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், யாருக்கு அல்லாஹு தஆலா கல்வி, அறிவு, இஸ்லாமிய மார்க்க ஞானத்தை கொடுக்கிறானோ அவர்களை அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்தில் உயர்த்தி காட்டுவான், பதவிகளை உயர்த்துவான், அந்தஸ்துகளை கொடுப்பான் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். தோழர்களே, இந்த இல்முக்காக வேண்டி அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் ஒரு துஆ செய்ய சொல்லுகிறான். 20வது அத்தியாயத்தின் 114வது வசனம், வகுல் ரப்பி ஜித்னி இல்மா, அல்லாஹுவே எங்களுக்கு நீ கல்வி ஞானத்தை தா, அல்லாஹுவே எங்களுக்கு நீ கல்வி ஞானத்தை தா என்று அல்லாஹு தஆலா பிரார்த்தனை செய்ய சொல்லுகிறானே, அதற்கு உரியவர் இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் கல்வியை தேடி பயணமாகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தின் பாதையை இலகுவாக்குவான். வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். சொன்னது யார்? இன் ஹுவ இல்லா வஹீயு யூஹா, அவர் பேசினால் அல்லாஹ்வுடைய வஹீயைத்தான் பேசுவார் என்று சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தேடி யார் ஒருவர் பயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவனத்தின் பாதையை இலகுவாக்குவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தஆலா யாருக்கு அருள் புரிவதாக நாடி விட்டானோ அவர்களுக்கு செல்வத்தை கொடுப்பானா? மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தையே கொடுப்பதாக சொல்கிறான்.
அல்லாஹு தஆலா யாருக்கு அருள் புரிவதாக தீர்மானித்து விட்டானோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மார்க்கத்தில் விளக்கமுடையவராக அவரை நான் ஆக்குவேன். இதான் அல்லாஹ்வுடைய நிஅமத்திலே பெரிய நிஅமத், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளிலே மிகப்பெரிய நிஅமத். அல்லாஹு தஆலா யாருக்கு அருள் புரிவதாக நாடிவிட்டானோ அவர்களை மார்க்க விளக்க உரை ஆளராக அல்லாஹு தஆலா ஆக்குவான், மார்க்க ஞானத்தை வழங்குவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனுடைய சிறப்பு என்ன? நீங்கள் மரணித்தால் மரணித்த பிறகும் உங்களுக்கு 3 நற்கர்மங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நன்மைகளை பெற்று தந்து கொண்டே இருக்கும். மரணத்திற்கு பிறகு தொழ முடியாது, தஸ்பீஹ் செய்ய முடியாது, நோன்பு வைக்க முடியாது, எந்த நல்லமலும் செய்ய முடியாது. இருந்தாலும் நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும். மறுமை நாளிலே நம்முடைய பட்டோலை கொடுக்கப்பட்ட உடனே இந்த 70 வயதில் 40 வயதில் 60 வயதில் நாம் இப்படி இபாதத்தை செய்யவில்லையே, மிகப்பெரிய இபாதத், மிகப்பெரிய நன்மை, நாம் செய்யாத அமல்கள் எல்லாம் நம்முடைய பதுவேட்டில் உண்டுமே என்று மனிதன் ஆச்சரியப்படுவான். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரணத்திற்கு பிறகும் உங்களுக்கு தொடர்ந்து நன்மைகள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய காரியம் 3. ஒன்று, நீங்கள் உலகத்தில் இருக்கும்போது தொடர்ந்து ஏதாவது தான தர்மங்கள் செய்து மரணித்திருந்தால், பள்ளி வாயிலுக்கு உபகாரம் செய்திருந்தால், ஏதாவது போர்வெல் போட்டு மக்களுக்கு தண்ணீர் எடுத்து கொடுக்கிற காரியத்தை செய்திருந்தால், ஏதாவது மரம் நட்டி இருந்தால், இப்படி தொடர்ந்து ஒரு நன்மையை இந்த உலகத்தில் செய்து நீங்கள் மரணித்திருந்தால் அது காலாகாலம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மரத்தை நட்டி இருந்தால் ஒரு பறவை அதிலிருந்து ஒரு சிறிய ஒரு கனியை கொத்தி இருந்தாலும் ஒரு நன்மை உங்களுக்கு எழுதப்படும். பயனுள்ள கல்வி, யார் ஒருவர் இந்த உலகத்தில் பயனுள்ள கல்வியை கற்று பிற மக்களுக்கு அதை எடுத்துச் சொல்லி ஒரு சிறந்த சமுதாயத்தை உண்டாக்கி மரணித்திருந்தால் அவர்கள் பின்பற்றி நடக்கிற மக்களுக்குரிய கூலியை போலவே அல்லாஹு தஆலா உங்களுக்கு தருவான். அதான் அவருடைய சிறப்பு. அந்த சிறப்பு முழுக்க முழுக்க பெற்றவர் நம்முடைய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. 3வது என்னங்க? சாலிகான அன்பான மார்க்கப்பட்டுள்ள மக்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி நீங்கள் மரணித்திருந்தால் அந்த குழந்தை செய்யுமே மரணிக்கின்ற வரை உங்களுக்காக வேண்டி துவா. அந்த குழந்தை செய்கிற எல்லா நற்கர்மங்களிலும் பெற்றோர்களுக்கு கூலி என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை வளர்த்தவர் அப்பாஸ் அவர்கள், இப்னு அப்பாஸ் அவர்களை, பெரிய தந்தை. அப்படிப்பட்ட ஒரு சொக்க தங்கத்தை இந்த பூமியில் பிறந்து அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் கொடுத்துவிட்டு மரணித்தவர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கல்வியை தேடி நீங்கள் ஒரு பாதையில் பயணமானால் அல்லாஹு தஆலா நீங்கள் திரும்ப வருகிற வரை அல்லாஹ் உங்களை விசேஷமாக பார்த்து கொண்டே இருப்பான். எங்கிருந்தெல்லாம் வந்திருக்கிறீர்கள் அந்த உரையை கேட்பதற்காக? எதற்கு? காசு பணத்திற்காக வேண்டியா? அல்ல. நம்முடைய ஈமான் வலுப்பெற வேண்டும். உத்தம சஹாபாக்களுடைய 4 நல்ல செய்திகளை கேட்பதன் மூலம் நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றம் உண்டாகும் என்கிற நோக்கத்தோடு வந்தவர்களுக்கு, ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக வேண்டி அமர்ந்தவர்களுக்கு அல்ல. அல்லாஹ்வுடைய தீன் இது ஒரு இபாதத்திற்குரிய ஒரு சபை. இது ஒரு பொழுதுபோக்கு சபை அல்ல, ஒரு அரசியல் கூட்டம் அல்ல, யாரையும் ஏசுகிற கூட்டம் அல்ல, புகழ் பாடுகிற கூட்டம் அல்ல, தன்னைத்தானே உயர்த்தி காண்பிக்கிற கூட்டம் அல்ல, கூட்டத்தை காண்பித்து சாதிக்கிற கூட்டமும் அல்ல. இந்த கூட்டம் முழுக்க முழுக்க அல்லாஹுவை நினைவு கூறுகிற சபை, அந்த கூட்டம். அதற்காக வேண்டி வந்தீர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வழியில் நீங்கள் இருக்கிறீர்கள் திரும்ப நீங்கள் செல்லுகிற வரை. யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தானும் கற்று பிற மக்களுக்கும் கற்கிறார்களோ அவருடைய சிறப்பு என்ன தெரியுமாங்க? கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். வானத்திலே உள்ள வானவர்களும், பூமிக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களும், நீரில் இருக்கிற மீன்களும், பொந்துகளில் இருக்கிற எறும்புகளும் அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறது. அப்படி செய்தால் நமக்கு என்னங்க இனி கவலை? நமக்கு இனி என்ன கவலை? அல்லாஹ்வுடைய நேரடி பொறுப்புக்கு அவர்கள் சென்று விடுகிறார்கள். ஏன் இவ்வளவு அந்தஸ்து? மார்க்கத்தை கற்று பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகிற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல இப்படிப்பட்ட தாயிகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட சிறப்பு? இது நபிமார்களுடைய பணி. நபிமார்கள் செய்ய வேண்டிய காரியம் இந்த காரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகும் ஒரு நபி வருவார் என்று இருக்குமே, ஆனால் நமக்கு இந்த வேலையெல்லாம் தேவையே கிடையாது. அதெல்லாம் அவருடைய டியூட்டி. அவர் ஒரு வேதத்தோடு வருவார், இந்த மக்களுக்கு நன்மையை ஏவுவார், தீமையை தடுப்பார். இது நமது பணி அல்ல. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபா பெருவழியில் வைத்து
எனக்கு பிறகு இனி நபி கிடையாது. ஆகவே என்னிடமிருந்து ஒரு செய்தியை நீங்கள் கேட்டாலும் கேட்காத மக்களுக்கெல்லாம் எடுத்துச் சொல்வது உங்களுடைய தலையாய கடமை என்றார்கள். ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் சுமத்தப்பட்டிருக்கிறது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துச் சொல்கிற இந்த அழைப்பு பணி. அதை செய்தவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தீனை கேட்பதற்காக, கற்றுக்கொள்வதற்காக யார் ஒருவர் பயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கு மலக்குமார்கள் இறங்கி வந்து தங்களுடைய ரெக்கைகளை பாதைகளிலே விரித்து தாழ்ந்து அவர்களை வரவேற்கிறார்களாம். ஆகவேதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை கேட்டு வார்த்தெடுக்கப்பட்ட அவர் வீட்டினுடைய மூலையிலே போய் கிடக்கிறார். அவர் எப்பொழுது வருவாரோ நாம் மார்க்கத்தை படிக்க வேண்டும். அவர் வரும் பொழுது படித்தால் போதும். அவர்கள் குர்ஆனுடைய வஹியை எழுதிய தோழர்கள், அவர்கள் மூத்த மார்க்க அறிஞர்கள். அவர்கள் வந்து நமக்கு மார்க்கத்தை சொன்னால் போதும் என்கிற நிலையில் மார்க்கத்தை கற்றுணர்ந்தாரே, அவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு சஹாபாக்கள் எந்த அளவுக்கு உயர்த்தி சிறப்பித்தவர்கள் சொன்னார்கள் என்றால், இப்னு அப்பாஸ் அவர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனுக்கு விளக்கம் அளிப்பதில் தலை சிறந்தவர் இப்னு அப்பாஸ். குர்ஆனுக்கு விளக்கம் அளிப்பதில் தலை சிறந்தவர் இப்னு அப்பாஸ். வழிகேடர்கள் எல்லாம் பயப்படுவார்களாம், வழிகேட்டிலே உள்ளவர்கள் எல்லாம் பயப்படுவார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் ஒரு சபையிலே இருந்தால் அவரிடத்திலே மாணவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், எந்த மார்க்க அறிஞர்களும் இப்னு அப்பாஸை குறைத்து மதிப்பிட மாட்டார்கள், குறுக்கு பேச மாட்டார்கள், அவர் சொன்ன மார்க்க ஃபத்வாவுக்கு எதிராக யாரும் பேச மாட்டார்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு அவருக்குரிய சிறப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவினால் சொன்னார்கள், இந்த உம்மத்தின் அறிவு கடல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. வார்த்தையை பார்த்தீர்களா? அறிவு கடல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏன் இப்படியெல்லாம் சொன்னார்கள் என்பதற்கு பிரம்மாண்டமான ஒரு சம்பவம் உண்டு. இவர் நடத்திய ஒரு விவாதம் உண்டு. அந்த அளவுக்கு இப்னு அப்பாஸ் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு மாமனிதர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு சொன்ன முக்கியமான உபதேசம் உண்டு, நம்முடைய வாழ்விலும் கடைபிடிக்க வேண்டிய உபதேசம். இப்னு அப்பாஸே, நான் சொல்லுவதை கூர்ந்து நீங்கள் கவனித்து அதை பாதுகாக்கும் காலமெல்லாம் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே இருப்பீர்கள். வார்த்தையை பார்த்தீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை படிச்சீங்கன்னா சுருக்கமாக சொல்லுவார். மிகப்பெரிய பொருள் உடைய வார்த்தைகளை உள்ளடக்கி சொல்லுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் வார்த்தை மிக மிக அழகுபட பேசுகிறவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய இப்னு அப்பாஸ் அவர்களே, நான் ஒரு சில வார்த்தைகளை கற்றுத் தருகிறேன், பாதுகாக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். என்ன யா ரசூலல்லாஹ்? நீ உதவி தேடுவதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும். நீ பிரார்த்தனை செய்வதாக இருந்தால் அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் நீ பிரார்த்தனை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அல்லாஹ்வுடைய அரவணைப்பிலே நீ இருப்பாய். அல்லாஹு தஆலா ஒரு நன்மையை உனக்கு நாடினால் இந்த உலகமே திரண்டு எழுந்து அந்த நன்மையை தடுக்க முற்பட்டாலும் இப்னு அப்பாஸே அது நடக்காது, அந்த நன்மை உமக்கு வந்தே தீரும். அல்லாஹு தஆலா ஒரு தீங்கு செய்ய உனக்கு நாளொரு தேதியை தீர்மானித்து விட்டால் உலகமே திரண்டு உனக்கு பாதுகாப்பு தந்தாலும் அந்த தீங்கிலிருந்து உன்னை காப்பாற்ற முடியாது என்று அல்லாஹுவை நீ விசுவாசியும் கொள். காரணம், விதிகள் எழுதப்பட்டது, ஏடுகள் சுருட்டப்பட்டது, எழுதுகோல் உயர்த்தப்பட்டது, முடிந்துவிட்டது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹு தஆலா எழுதி முடித்து விட்டான். ஒரு மனிதன் எப்பொழுது சிரிப்பான், எப்பொழுது அழுவான், எப்பொழுது மனக்கவலைக்கு ஆளாவான், எப்பொழுது மரணிப்பான், எப்பொழுதெல்லாம் அவன் சந்தோஷமாக இருப்பான், எப்பொழுதெல்லாம் துக்கமாக இருப்பான், எப்பொழுது சிரிப்பான், எப்பொழுது அழுவான், எல்லாம் அல்லாஹு தஆலா நாள் தேதி முதல் அல்லாஹ் எழுதிவிட்டான். எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது, எழுதும் தாளும் சுருட்டப்பட்டு விட்டது. ஆகவே இப்னு அப்பாஸே, கேட்பதை அல்லாஹ்விடத்திலே கேள், வேண்டுவதை அல்லாஹ்விடத்திலே கேள். உலகமே திரண்டாலும் உனக்கு நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது, அல்லாஹ் நாடினாலே தவிர என்று அல்லாஹுவை விசுவாசம் கொள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மரணிக்கிற வரை அதை என்னுடைய வாழ்விலே நான் பின்பற்றினேன் என்றார்கள். மரணிக்கின்றவரை என்னுடைய வாழ்விலே நான் பின்பற்றினேன். நம்மை படைத்தவன் அல்லாஹ், அவனிடத்தில் தான் உதவி தேட வேண்டும். பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் அல்லாஹ்வை தவிர யாரிடத்திலும் கிடையாது. அவுலியாக்களிடத்தும் அல்ல பாவங்களை மன்னிப்பது. அவுலியாக்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. பத்ரீங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஏர்வாடி பாத்துஷா, அஜ்மீர் பாபா என்று தர்காவாக அலைகிற இஸ்லாமிய சமுதாயம் யோசித்து பார்க்க வேண்டும். பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் அவர்களுக்கு உண்டுமா?
கேட்டால் தருகிற அதிகாரம் அவர்களுக்கு உண்டுமா? நரகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிற அதிகாரம் அவர்களுக்கு உண்டுமா? சொர்க்கத்தை நமக்கு விதியாக்குகிற அதிகாரம் அவர்களுக்கு உண்டுமா? கிடையாது. அதெல்லாம் யார் கைவசம் வைத்திருக்கிறானோ அவனிடத்திலே கேளுங்கள், அவனை வேண்டுங்கள், அவனை அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். நன்மை வருவதாக இருந்தாலும் தீமை வருவதாக இருந்தாலும் அது என்னுடைய ரப்பிடமிருந்து தான் வருகிறது என்று உறுதிபட நீங்கள் விசுவாசம் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தோழர்களே, இந்த தோழர் சொந்த வாழ்வில் எப்படிப்பட்ட இபாதத்துடையவர் தெரியுமா? நிறைய பேர்கள் பேசுவார்கள், நிறைய பேர்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி பாடுபடுவார்கள், சொந்த வாழ்வில் இபாதத்துகள் இருக்காது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து அவரோடு தோழமை கொண்டு பயணம் செய்கிற தோழர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், பயணத்தில் கூட இரவில் நாங்கள் ஒரு இடத்திலே ஓய்வெடுத்தால் பாதி நேரத்தை தஹஜ்ஜுடைய வனத்திற்காக வேண்டி செலவு செய்வார்கள். இரவு முழுக்க இபாதத்துகளில் ஈடுபடுவார்கள். பயண கழிப்பில் அதிகப்படியான உபரியான வணக்க வழிபாட்டை செய்யாமல் தான் நாம் எல்லாம் இருப்போம். ஆனால் பயணத்தில் கூட தஹஜ்ஜுத் போன்ற வணக்க வழிபாட்டை பேணுகிற மாமனிதர் இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்கிற காலத்தில் கூட அல்லாஹ்வுடைய ரசூல் எழுந்து தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டி இரவு வணக்கத்தில் நிற்பதற்கு முன்னதாகவே இந்த பாலகன் ஓடி போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகிலே போய் நிற்பார். அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு பெரிய சூறாக்களை ஓதி தொழுவார், அதுவரை அருகிலே நின்று தஹஜ்ஜுத் வணக்கங்களில் ஈடுபடுகிற மிகப்பெரிய ஒரு வணக்கசாலியும் கூட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தோழர்களே, இவர் நடத்திய மிகப்பெரிய விவாதத்தை நீங்கள் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் விரும்பத்தகாத ஒரு சில நிகழ்வுகள் நடந்ததாக ஹதீஸ்களிலே பார்க்கலாம். ஒட்டகப் போர் என்ற வரலாறுகளிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆரம்ப நேரத்திலேயே அந்த போர் நிறுத்தவும் பட்டது. அந்த போர் காரிஜியாக்களுடைய தூண்டுதலால் நடத்தப்பட்ட போர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்ததை முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பிலே நீங்கள் பார்க்கலாம். ஒரு மனிதனை சுட்டிக்காட்டி சொன்னார்கள், இவனுடைய தலைமுறையிலிருந்து. எப்பொழுது சொன்னார்கள் தெரியுமா? ஒரு கனிமத்து பொருள் பங்கிட்டு கொண்டிருக்கும் போது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வைத்துக் கொண்டிருக்கும் போது, எல்லோருக்கும் கொடுத்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதன் எழுந்து, முஹம்மதே நீதமாக நீங்கள் பங்கிடுங்கள் என்கிற ஒரு குரல் ஒலித்தது அந்த சபையில். சஹாபாக்கள் எல்லாம் வாழ்க்களை உருவிக்கொண்டு எங்கே அவன் என தேடி அவனை கொல்வதற்கு முயற்சி செய்கிற அளவுக்கு அவனுடைய குரல் உயர்ந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை விட்டுவிடுங்கள் என்று சொல்லி அவனுக்கு அன்பான வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹுவை அதிகம் அதிகம் அஞ்சுகிறவன் இந்த பூமியில் என்னை தவிர நீங்கள் யாரையும் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளுங்கள், இவனுடைய தலைமுறையில் ஒரு சமுதாயம் வரப்போகிறது. அவர்கள் தொழுவார்கள், உங்களை காட்டிலும் விஞ்சி தொழுவார்கள். நோன்பு வைப்பார்கள், உங்களுடைய நோன்புக்கு அது ஈடு இணையாகாது. குர்ஆனை ஓதுவார்கள், இரவு முழுக்க குர்ஆன் ஓதுவதில் ஈடுபடுவார்கள். தொழுகை வணக்கம் என்றால் அப்படிப்பட்ட வணக்கசாலி. ஆனால் வில்லிலிருந்து அம்பு எப்படி வேகமாக வெளியேறுதோ அதே போல இஸ்லாத்திலிருந்து வெளியேறிய கூட்டம் இந்த கூட்டம் என்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த விரும்பத்தகாத அந்த சண்டையினுடைய அந்த காலகட்டத்தில் முன்னணியிலிருந்து ஒன்றுமில்லாமல் ஒரு தீப்பந்தத்தை தேவையில்லாமல் எடுத்து வீசி போர் அபாயத்தை துவக்கியவர்கள் காரிஜியா என்று சொல்லப்படுகிற வன்கொடுமையாளர்கள். அவர்கள் அந்த போரில் பிடிக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த தன்னுடைய படையில் இருக்கிற தோழர்களை அழைத்து கேட்டார்கள், அலி அவர்கள் யாரை கொன்றார்கள்? அம்மா தாயே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறோம், அவர்களுடைய முகமெல்லாம் வீங்கி இருந்தது, கைகளெல்லாம் குட்டையாக இருந்தது, அப்படிப்பட்டவர்கள் தான் செத்து கிடந்தார்கள் என்று சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள் திரும்பவும், நன்றாக சொன்னாயா, நன்றாக பார்த்தாயா? ஆமாம் ஆமாம். அவர்களை பார்த்து அலி அவர்கள் என்ன சொன்னார்கள்? அந்த இறந்தவர்களை பார்த்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வாக்களித்தது உண்மையாகிவிட்டது என்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், அலி அவர்கள் உண்மையிலேயே சிறந்தவர்கள், அது வாக்களித்தது உண்மைதான். அவர்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரிஜியாக்கள் வரப்போகிற கூட்டம் என்று முன்னறிவிப்பு செய்த கூட்டம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இந்த கூட்டத்தை பார்க்கிற மக்கள் எல்லாம் கொல்லுவார்கள். ஒரு சமுதாயம் வரும், இவர்களை கொல்லுவார்கள். இன்னொரு சமுதாயம் வரும், இவர்களை கொல்லுவார்கள். இன்னொரு சமுதாயம் வரும், அவர்களை கொல்லுவார்கள். தஜ்ஜால் வந்து அவர்களை கொல்லுகிற வரை அவர்கள் சமுதாயத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள், ஜகாத்து கொடுப்பார்கள், இபாதத்து செய்வார்கள். அவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா? அவர்களுடைய கொள்கை அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. அதிகாரம் அனைத்தும் அல்லாஹ்வுக்குரியது. இதைவே தான் சொல்லுவார்கள். இனில் ஹுக்குமு இல்லா லில்லாஹ், ஆட்சியும் அதிகாரமும் அல்லாஹ்வுக்குரியது என்று சொல்லுவார்கள். அவர்களை தான்
முஆவியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு பிறகு அலி அவர்கள் ஆயிஷா அவருடைய சண்டைக்கு பிறகு 8000 பேரை இந்த சமுதாயத்தில் இருந்து பிரித்தெடுத்து துண்டாடியவர்கள் இந்த காரிஜியாக்கள். அது மட்டுமல்ல, அலி அவர்களை எதிர்த்து போர் செய்வதற்கு தயாராகி விட்டார்கள் என்கிற ஒரு தகவல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்தது. அப்பொழுது இப்னு அப்பாஸ் என்கிற இந்த மார்க்க மேதை அலி ரலியல்லாஹு இடத்துல என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் போய் அவர்களிடத்தில் பேசுகிறேன் என்றார். மக்கள் எல்லாம் சொன்னார்கள், அவர்கள் குர்ஆனில் தேர்ச்சி பெற்றவர்கள். மக்கள் சொன்னார்கள், குர்ஆனில் தேர்ச்சி பெற்றவர்கள், மேலும் கொலைகாரர்கள். பெரிய தந்தையின் மகன் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தை சொக்க தங்கமாகிய நீங்கள் செல்லாதீர்கள், கொன்று விடுவார்கள் அவர்கள் கொலைகாரர்கள், போகாதீர்கள் என்று தடுத்தார்கள். அல்லாஹ் நான் போவேன். அதற்கு பிறகு முஆவியா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் சண்டை மூளுகிற நேரத்தில் ஒரு சமாதானம் நடந்தது. அபு மூசா அல் அஸ்அரி ரலியல்லாஹு அன்ஹு, எந்த அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தோமோ, பேச்சாற்றல் உள்ளவர். அபிசீனியா சென்று மக்களை அழைத்து வருவதற்காக வேண்டி நஜ்ஜாசி இடத்திலே வாத பிரதிவாதம் செய்த அம்ர் பின் ஆஸ் அவர்களும் அபு மூசா அல் அஸ்அரியும் சேர்ந்து முஆவியாவுக்கும் அலிக்கும் சமாதானத்தை ஏற்படுத்தி போர் நிகழாமல் தடுத்தார்கள். இவைகளை எல்லாம் பார்த்த இந்த காரிஜியாக்கள் வெகுண்டெழுந்தார்கள். நமது திட்டங்கள் பலிக்கவில்லை. அவருடைய திட்டமே சஹாபாக்களை கொல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பத்தை வேறறுக்க வேண்டும், அது அவருடைய திட்டம். 8000 பேத்தை பாவிகள் திரட்டி வைத்து சமுதாயத்தை துண்டாடி போருக்கு தயாராகி விட்டார்கள் என்கிற செய்தி கிடைத்தது. அழகான ஆடை அடைந்து நறுமணம் கமல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்களே, அல்லாஹும்ம ஃபக்கிம்ஹு, அல்லாஹ்வே அவருக்கு மார்க்க விளக்கத்தை வழங்கு. அவர் வந்த உடனே காரிஜியா சபையே நடுங்கியதாம். என்ன சொன்னார்கள் தெரியுமா? காரிஜியா சபையில் இருக்கிற இப்னுல் கவ்வாவ் என்பவன் எழுந்து சொன்னான், இவர் குர்ஆனோடு விளையாடுகிறவர், இவரோடு நீங்கள் யாரும் எந்த பேச்சும் வைத்துக் கொள்ளாதீர்கள். 8000 பேரோடு எழுந்து நின்று பேசுகிறார்கள். இப்னு அப்பாஸோடு யாரும் பேசாதீர்கள், அவர் குர்ஆனோடு விளையாடுகிறவர், குழப்பவாதி, சம்பந்தமில்லாமல் வசனங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறவர் என்று 8000 பேரையும் கொஞ்சம் ஐவாஸ் செய்கிறான். மக்களை அப்படியே திசை திருப்புகிறான். இப்னு அப்பாஸோடு பேச விடாமல் தடுக்கிறான். அப்படியே போய் நின்றார்கள். இந்த பூமியில் அவருக்கு நிகராக திருக்குர்ஆன் விளக்க உரை கொடுப்பவர் யாருமில்லை என்றார்களே. அதற்கு பொருத்தமாக நடந்த சம்பவத்தை நீங்கள் கேட்க வேண்டும் தோழர்களே. இப்னு அப்பாஸ் என்ற ஹதீஸ்களில் என்றைக்காவது நீங்கள் படிக்கும் போது, இப்னு அப்பாஸ் கூறினார்கள் என்று என்றைக்காவது படிக்கும் போது, அந்த சொக்க தங்கமா இது என்று மனதிலே நமக்கு அப்படியே அலை ஓட வேண்டும். வாழ்க்கை வரலாற்றை கேளுங்கள். போய் நின்றார். என்ன உங்களது பிரச்சனை? ஏன் சமூகத்தை துண்டாடுகிறீர்கள்? உங்களுடைய 8000 பேருடைய நோக்கம் என்ன என்று கேட்டார். அதில் இருக்கிற கொஞ்சம் பேர் சொன்னார்கள், நாமும் குர்ஆனை கரைத்து குடித்தவர்கள் தானே, நமக்கு தெரியாத வசனமா? எந்த வசனம் எப்பொழுது இறங்கியது என்கிற சபபுன் நுசூல் அவருடைய பின் வரலாறு தெரிந்தவர்கள் தானே, நாமும் பேசுவோம் அவரிடத்தில். நேர்மை இருந்தால் ஏற்றுக்கொள்வோம், இல்லாவிட்டாலோ அவரையும் சேர்த்து என்ன செய்ய வேண்டுமோ செய்து விடுவோம் என்கிறார்கள். அப்பாஸை வாருங்கள் அமருங்கள் என்று சொல்ல அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் யாரை பாராட்டி சீராட்டி சொன்னாரோ அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சபையிலே இருந்து நான் வந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சபையிலே இருந்து வருகிறேன். நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை அவரிடத்திலே போய் சொல்லுவேன். அவர் என்ன சொல்லி விட்டாரோ அதை சொல்வதற்காக வேண்டி வந்திருக்கிறேன். பேசுவோமா? 3 நாள் நடந்த விவாதம் என்று அகமது என்கிற நபிமொழி தொகுப்பிலே பார்க்க முடிகிறது. அவர்கள் 3 வகையான கோரிக்கைகளை முன்வைத்து சொன்னார்கள். இதனால் தான் நாங்கள் 8000 பேரும் திரண்டிருக்கிறோம் என்றார்கள். முதல் கோரிக்கை என்ன? உன்னுடைய முதல் கோரிக்கை என்ன? தீர்ப்பு வழங்குகிற அதிகாரம் அல்லாஹ்விடத்தில் தான் இப்னு அப்பாஸை இருக்கிறது. இன்னில் ஹுக்குமு இல்லா லில்லாஹ் வசனம் தெரியும் அல்லவா உங்களுக்கு? இப்னு அப்பாஸ் ஆமாம், தீர்ப்பு வழங்குகிற அதிகாரம் அல்லாஹ்விடத்தில் தான் உண்டு. ஆமாம். ஆனால் இந்த அலி என்ன செய்தார்? அபு மூசா அல் அஸ்அரி, அம்ர் பின் ஆஸ் 2 பேரையும் மையமாக வைத்து அவர்களிடத்தில் எப்படி இவர் தீர்ப்பு வாங்கி போரை நிறுத்தலாம்? மனிதர்களிடத்தில் தீர்ப்பு வாங்கியவர் காஃபிர். ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில் உண்டு, தீர்ப்பு வழங்குகிற அதிகாரம் அல்லாஹ்வுடைய கையில் உண்டு. எப்படி அம்ர் பின் ஆஸை தலைமையேற்று அவர் சொல்லுகிற அதிகாரத்திற்கு எப்படி இவர் கட்டுப்பட்டார்? மனிதனுடைய தீர்ப்பை மறித்தார், அல்லாஹ்வுடைய தீர்ப்பை உதாசீனப்படுத்தினார் என்றார். இப்னு அப்பாஸ் அவர்கள் மேலும் சொல்லுங்கள். அதற்கு முன்னால் இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், நீங்களானாலும் நானானாலும் அல்லாஹ் சொன்னான் என்றால் கட்டுப்படுவோமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் என்று தெளிவுபட சொன்னால் கட்டுப்படுவோமா என்கிற ஒப்பந்தத்தோடு தான் அங்கிருந்து கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறார். இரண்டாவது அவர்கள் சொல்லுகிறார்கள், போர் புரிந்தால் அதனுடைய தர்மம் என்ன? இப்னு அப்பாஸே,
போர் புரிந்தால் நமக்கு கனிமத்து பொருள் வர வேண்டும், போர் புரிந்தால் நமக்கு அடிமைகள் தரப்பட வேண்டும், போர் புரிந்தால் யார் என்றெல்லாம் பார்க்கக்கூடாது, ரத்தங்கள் ஓட்டப்பட வேண்டும். ஆனால் இந்த அலி போரிலே பங்கெடுக்க வைத்தார், கனிமத்து பொருள் இல்லை என்கிறார், அடிமை இல்லை என்கிறார், ரத்தம் ஓட்டக்கூடாது என்கிறார். இது நியாயம் அல்லவே? இவருடைய தலைமையில் எப்படி நாங்கள் ஆட்சி அதிகாரத்தோடு நாங்கள் வாழ முடியும்? எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. இவருடைய தலைமை இறை நிராகரிப்போலுக்கு ஒப்பான தலைமை என்று கடுஞ்சொல்லை பயன்படுத்துகிறார். மேலும் ஏதாவது பேச வேண்டிய உண்டுமா என்று கேட்கிறார். மூன்றாவதாக சொல்கிறார்கள், அலி அவர்கள் என்ன செய்தார்? அவருக்கு பக்கத்தில் இருக்கிற அபு மூசா அல் அஷரி, இவர் 4 தேதி முதல் இவர் அபு தாலிஃபினுடைய மகன் அலி மூமின்களுடைய தலைவர் என்பதற்கு பகரமாக அபு தாலிஃபின் மகன் அலி என்று எப்படி முஆவியாவுடைய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலாம்? இவர் மூமின்களுக்கு தலைவர் இல்லை என்றால் காஃபிர்களுக்கு இவர் தலைவர். ஆகவே இவரை நாங்கள் விடமாட்டோம். பேசி முடிந்ததா? முடிந்தது. சுப்ஹானல்லாஹ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்க விளக்கம் தெரியாதவர், இவருக்கு இந்த நபிமொழியே தெரியாமல் போய்விட்டது என்றெல்லாம் இன்றைக்கு பேசுவதை கேட்கும் போது நெஞ்சு பதபதைக்கிறது. தோழர்களே, இந்த சொக்கத்தங்கம் தோழர், அல்லாஹுவே இவருக்கு திருக்குர்ஆனுடைய ஞானத்தை கொடு, அல்லாஹுவே இவருக்கு மார்க்க விளக்கத்தை கொடு. துஆ செய்தவர் யாருங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் கேள்விக்கு பதில் சொல்கிறார், தோழர்களே, இன்னில் ஹுக்குமு இல்லா லில்லாஹ், ஆணை கற்பிக்கும் அதிகாரம் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அது இறக்கப்பட்ட காரணம், வரலாறு வேறு. சட்டம் இயற்றுகிற உரிமை, மார்க்கத்தில் சட்டம் இயற்றுகிற உரிமை மட்டும்தான் அல்லாஹ்வுக்கே தவிர ஒரு சில அதிகாரங்களை அல்லாஹ் நமக்கும் தந்திருக்கிறான். சொல்லவா என்று சொல்லி திருக்குர்ஆனை எடுங்கள் என்று கேட்டு 4வது அத்தியாயத்தின் 35வது வசனத்தை ஓதுங்கள் என்கிறார். அவர்களே எழுந்து ஓதுகிறார்கள். கணவன் மனைவிக்கு இடையில் ஏதாவது ஒரு தகராறுகள் ஏற்பட்டால் 2 சாராரிலும் ஒவ்வொரு நன்னடத்தை உள்ளவர்களை அழைத்து அவர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானா என்று கேட்டார். ஆமாம், படுக்கை அறையில் தவழ்ந்து தவழ்ந்து படுக்கை அறையில் சந்தோஷமாக இருக்கிற கணவன் மனைவிக்கே 2 பேருடைய தீர்ப்பு வேண்டும் என்று சொல்லுகிற அல்லாஹ் மூமின்களுடைய ரத்தம் சிந்துகிற விஷயத்தில் வேண்டாம் என்று சொல்லுவானா என்றார்கள். மௌனமே சபையானது. புரிகிறதா விஷயம்? புரிகிறதா? அதாவது அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார்? கணவன் மனைவிக்கு சண்டை வந்தால் கணவன் தரப்பிலே ஒரு ஆள், பெண் தரப்பிலே ஒரு ஆள், 2 பேரையும் அழைத்து அவர்கள் முன்னிலையில் ஒரு பஞ்சாயத்து வைத்து அவர்கள் சொல்லுகிற தீர்ப்பை கேட்டு ஒரு கவுன்சிலிங் நடத்தி கணவன் மனைவியை ஒன்று சேர்த்து வை என்று 4வது அத்தியாயத்தின் 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான். கணவன் மனைவி படுக்கை விஷயத்தில் 2 பேருடைய தீர்ப்பை ஏற்கலாம் என்று அல்லாஹ் சொல்லும் போது, இறை விசுவாசிகள், சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட இறை விசுவாசிகளுடைய ரத்தம் சிந்துகிற விஷயத்தில் ஏன் மனிதர்களுடைய தீர்ப்பை நாம் ஏற்கக்கூடாது? எங்கே செல்லுகிறீர்கள் நீங்கள் என்று கேட்டவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்த ஒரு கேள்வியை கேட்கிறார். 5வது அத்தியாயத்தின் 95வது வசனம் படியுங்கள் என்கிறார். இஹ்ராமுடைய நேரத்தில் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக இஹ்ராமுடைய ஆடை அணிகிறார்களோ, அணிந்த பிறகு வேண்டுமென்றே எந்த உயிர் பிராணியும் கொல்லக்கூடாது. அப்படி யாராவது கொன்றால் நல்ல புத்தி கூர்மையுள்ள நல்லவர் அதை பார்த்ததாக சாட்சி சொல்லி தீர்ப்பு வழங்கினால் உரிய இழப்பீட்டு தொகை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கிற வசனம். பார்த்தீர்களா? ஒரு முயலுடைய இரத்தத்தை ஓட்டுவதை ஒரு மனிதர் பார்த்து சாட்சி சொன்னாலே இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும் போது, முயலுடைய இரத்தத்தை விட இந்த சஹாபாக்குடைய இரத்தம் என்ன குறைவானதா? ஒரு முயலுக்கு சாட்சிகள் தேவை என்று அல்லாஹ் சொல்லும் போது, வேட்டை பிராணியை கொல்லுவதற்கு சாட்சி வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லும் போது, மனிதர்களுடைய இரத்தத்தை ஓட்டுகிற விஷயத்தில் மனிதர்களுடைய தீர்ப்பை எடுக்கக்கூடாது என்று சொன்ன உடனே இப்னு அப்பாஸே, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சபையில் சொன்ன பதில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். 2வதுக்கு பதில் சொல். ஏன் கனிமத்து பொருள் இல்லை? ஏன் எங்களுக்கு அடிமை இல்லை? சுப்ஹானல்லாஹ். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? யாரை அடிமை வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள்? யாருக்கும் அந்த போர் மூழுவதாக இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி அவர்களுக்கும். ஆயிஷாவை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்களா? 33வது அத்தியாயத்தின் 21வது வசனத்தை ஓதுங்கள் என்றான். இறை நம்பிக்கையாளர்களே, இந்த இறை தூதர் உங்களுடைய உயிரை விட மேலாக நீங்கள் மதிக்க வேண்டும். அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அதை தொடர்ந்து அல்லாஹ் தஆலா அவர்களுடைய மனைவிமார்கள் உங்களுடைய தாய் என்று அல்லாஹ் முடிக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உங்களுக்கு தாயா? இல்லை என்றால் குர்ஆனுடைய வசனத்தை நீங்கள் மீறுகிறீர்கள். தாய் என்றால் அந்த தாயை அடிமைப்படுத்தி அந்த தாயோடு இல்லற வாழ்க்கை நடத்த வேண்டுமா? அதையா நீங்கள் விரும்புகிறீர்கள்? இந்த ஆயத்திற்கு என்ன பதில் என்று கேட்டார்கள். சபையே மௌனமானது. மிகப்பெரிய ஒரு தவறிழைத்து விட்டோமே என்று சபையே மௌனமானது.
மூன்றாவது கேள்வி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ தாலிபின் மகன், அபூ தாலிபின் மகன் அலி என்று எழுதியது குற்றமா? உடனே அவர் நிராகரிப்பாளருடைய தலைவர், ஆகவே நாங்கள் போர் தொடுக்க போகிறோம் என்றால் உதைபியா உடன்படிக்கையில் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்தார்கள்? உதைபியா உடன்படிக்கையில் எதிரணிகள் வந்து அமர்ந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதும் போது ரஹ்மான் ரஹீம் என்று எழுதக்கூடாது, பிஸ்மில்லா என்று மட்டும் எழுதுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் மௌனமாக இருந்து பிஸ்மில்லா என்று எழுதினார். அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எழுதினார். ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நீங்கள் நாங்கள் ஏற்பதாக இருந்தால் நமக்கு மத்தியில் ஏன் பிரச்சனை? அப்துல்லாவின் மகன் முஹம்மது என்று எழுதுங்கள் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிற வாசகத்தை அழிக்க அந்த வாசகம் எங்கே என்று கேட்டாரா? இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த வாசகத்தை நான் அழிக்க முடியாது, நீங்களே அழித்துக் கொள்ளுங்கள் என்றார். என்ன அராஜகம் இது! அல்லாஹ்வுடைய ரசூல் என்கிற வாசகத்தை அவர்கள் அழிக்கச் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாசகம் எங்கே என்று கேட்டார். அந்த வாசகம் காட்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னுடைய கையை கொண்டு அழித்தாரா இல்லையா? லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அந்த நபியிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொன்னானா இல்லையா? இப்படி மூன்று விஷயத்திற்கும் அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்த ஆயத்துக்களை அடுக்கடுக்காக எடுத்து சொல்லி பதில் சொன்ன உடனே சுப்ஹானல்லாஹ், 4000 பேர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தௌபா செய்து அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடி அந்த காரிஜியா கூட்டத்திலே இருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சபைக்கு இப்னு அப்பாஸுடைய தலைமையில் வந்த சரித்திரத்தை நாம் மறந்து விடக்கூடாது. சஹாபாக்கள் என்றால் குறைத்து மதிப்பிடுகிற ஒரு எண்ணமே நம்முடைய உள்ளத்தில் வந்து விடக்கூடாது. அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய ரசூலிடமிருந்து நேரடியாக பாடம் பெற்றவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பிரார்த்தனைக்கு ஆளானவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலால் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள். எனது தோழர்கள் இந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல் நாள் உரையில் பார்த்தோமா இல்லையா? நான் எனது தோழர்களுக்கு பாதுகாப்பு, எனது தோழர்கள் இந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பு. அப்படிப்பட்ட பாதுகாப்புக்கு உரியவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. 8000 பேரோடு காரிஜியாக்கள் போர் தொடுப்பதற்காக வேண்டி நின்ற வருடத்தில் 3 ஆயத்திற்கு விளக்கம் சொல்லி 4000 பேரை தௌபா சொல்லி மீட்டெடுத்து வந்திருக்கிறார் என்றால் இவர் என்ன ஒரு சாதாரண மாமேதையா? இவரை கண்டாலே அன்றைக்கு மக்கள் நடுங்குவார்களாம். அது மட்டுமல்ல, அவருடைய வீட்டை சுற்றி எப்பொழுதும் மாணவர்கள் அமர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு குழு வருவார்கள், மார்க்கத்தை கற்றுக்கொள்வார்கள். அவர்கள் சென்றவுடன் மீண்டும் ஒரு குழு வரும், மார்க்கத்தை கற்றுக்கொள்வார்கள். அவருடைய வீடு எப்பொழுதும் ஒரு பள்ளிக்கூடமாகவே இருக்கும். என்ன பள்ளிக்கூடம்? மார்க்கத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிற, போதிக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆசானாக திகழ்ந்தவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று நாம் பார்க்கிறோம். தோழர்களே, தாயிஃபில் மரணமான தோழர் இவர். தாயிஃபில் மரணமான தோழர் சொல்லுகிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அவருக்கு அருகிலே நான் தான் இருப்பேன். சிறிய வயது, 13 வயது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். முகத்திலே ஒரு துண்டை போட்டுக் கொள்வார், திரும்ப அந்த துண்டை எடுத்துக் கொள்வார். எடுத்து அவர் சொல்லுகிற ஒரு துஆவை இன்றைக்கும் நான் நினைத்து பார்க்கிறேன். லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாயிஹிம் மஸாஜித். யஹூதிகளையும் நஸாராக்களையும் அல்லாஹ் சாபத்தை கொண்டு சபிப்பானாக, அவர்கள் நாசமாக போகட்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சபித்தார்கள் மரண நேரத்தில். என்ன காரணம்? அவர்கள் இறந்து போன நல்லவர்களுடைய கபறுகளை உயர்த்தி கட்டி அங்கே போய் நின்று கொண்டு பிரார்த்தனை செய்வார்கள், யூதர்களும் நசாராக்களும். அவர்கள் நாசமாகட்டும். லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா இத்தஹது குபூர் அன்பியாயிஹிம் மஸாஜித் என்கிற நபிமொழியை அறிவித்தவரே நம்முடைய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு வியாழக்கிழமை வந்தாலே அழுவாராம். கூழாங்கற்களை நிரப்பி வைத்துக் கொண்டு அது நினைகிற அளவுக்கு அழுவாராம். தோழர்கள் எல்லாம் கேட்பார்கள், என்ன வியாழக்கிழமை வந்தால் அழுகிறீர்கள்? வியாழக்கிழமை என்னவென்று உங்களுக்கு என்ன தெரியும்? வியாழக்கிழமை வந்தால் என்னவென்று உங்களுக்கு தெரியும்? வியாழக்கிழமை, அந்த வியாழக்கிழமையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களை கடைசியாக சந்தித்த நாள் வியாழக்கிழமை. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்படுத்தப்பட்டு விட்டார், நடந்து கூட பள்ளிக்கு வர முடியவில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை நினைத்து, அந்த கிழமைகளை நினைத்து, அவர் தனக்கு செய்த பிரார்த்தனைகளை நினைத்து, அவரோடு வீடுகளிலே வாழ்ந்த அதை நினைத்து அழுதே வாழ்க்கையை தாட்டியவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தோழர்களே, ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது தோழர்கள், எனது தோழர்கள், எனது தோழர்கள், யா அல்லாஹ் எனது தோழர்கள், யா அல்லாஹ் எனது தோழர்கள், அவர்களை யாரும் நீங்கள் வெறுக்காதீர்கள். வெறுக்கிற நபர்களை கண்டால் நீங்கள் ஒதுங்கி வாழுங்கள். அவர்களை யார்
நேசிக்கிறார்களோ அவர்கள் என்னை நேசிக்கிறார்கள், என்னை நேசிப்பவர் என்னோடு சொர்க்கத்திலே இருப்பார். அவர்களை யார் வெறுக்கிறார்களோ அவர்களை நான் வெறுக்கிறேன். என்னை வெறுத்தால் அல்லாஹ் உங்களுக்கு எதிரியாவான். அல்லாஹ்வுடைய எதிர்ப்பை நீங்கள் சம்பாதித்தால் அவனுடைய வேதனையை நீங்கள் எதிர்பாருங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி அறிவு கடலாக சுல்தானுல் முபஸ்ஸிரீன், விரிவுரையாளர்களின் அரசர் என்று பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்ட அவருடைய திருக்குரான் விளக்க உரை தான் இன்றைக்கும் உலகத்தில் முதன்மையானதாக இருக்கிறது. திருக்குரான் விளக்க உரை என்றால் இப்னு அப்பாஸ் அவருடைய விளக்க உரை தான் இன்றைக்கு முதன்மையானது. எப்படி ஹதீஸில் புகாரி என்கிற ஹதீஸ் முதன்மை தரத்தில் உள்ளதோ அதே போல இவருடைய திருக்குரான் விளக்க உரை முதன்மை தனத்தில் உலகத்தில் உண்டு. யாரெல்லாம் எடுத்து ஒவ்வொரு படிக்கும் பொழுதும் வாசிக்கும் பொழுதும் நன்மை அனைத்தும் போய் சேருகிறது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. ஆகவே அவருடைய வாழ்விலே இருந்து நாம் படிக்க வேண்டிய பாடம், திருக்குரானுடைய தந்தையாக இருந்தும் திருக்குரான் விளக்க உரைக்கு ஆசானாக இருந்தும் அரசராக இருந்தும் மூத்தவர்களை மதித்த பண்பு, கல்வியை கற்றுக்கொள்வதில் இருந்த ஆர்வம், அந்த கல்வியை கற்ற பிறகு வெறுமனே இருக்காமல் மக்களுக்கு போதித்த ஆர்வம், மூத்தவர்களோடு இருந்து திருக்குரானை படித்த ஆர்வம், மூத்தவர்களிடத்திலே உமர் அவர்கள், அலி அவர்கள், உபை இப்னு கஅப் போன்ற பிரசித்தி பெற்ற நபித்தோழர்களிடத்திலே ஆசிரியராக இருந்து பணிபுரிந்த அந்த ஒரு தன்மை அனைத்தும் நமக்கு ஒரு பாடம். மார்க்க உபதேசம் என்றால், மார்க்கத்தை விளங்குதல் என்றால், மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுதல் என்றால் பொடும்போக்காக நினைக்காதீர்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இது போன்ற சபைகளிலே பங்கெடுத்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படியுங்கள், அதன்படி அமல் செய்யுங்கள், பிற மக்களுக்கும் அந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுங்கள். அப்படிப்பட்ட நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. நாளைய தினம் இதே போன்று இன்னும் ஒரு சிறப்புமிக்க ஒரு நபித்தோளுடைய வாழ்வை இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம். அந்த நபித்தோளுடைய வாழ்வையும் அறிந்து அதிலிருந்து சொல்லப்படுகிற பாடங்களையும் உணர்ந்து நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்றி நடந்து மரணிக்கும் போது அந்த உத்தம தோழர்களோடு அல்லாஹ் மறுமையில் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.